அதிகமாக பேச விரும்பல. வழக்கம் போல் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கான ஷார்ட்கட் தான். அதுவும் சிவில் இன்ஜினியரிங் டிஆர்சிஇ சப்ஜெக்ட்டுக்கு. டிஆர்சிஇ ஃபுல் ஃபார்ம் தெரியும்ல, டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ். அந்த சப்ஜெக்டோட ஷார்ட் நோட்ஸ் தான் போட்டிருக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன். இதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும், கண்டிப்பாக செமஸ்டரில் நல்ல கிரேட் எடுக்கலாம். இப்போ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் தான். நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஒன்று சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் பீம், இன்னொன்று டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் பீம். இந்த சிங்லி டபுளியில் வந்து நீங்கள் லிமிட் ஸ்டேட் மெத்தட் பார்த்தீங்கன்னா போதும். வேணால் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஒரு சம் நடத்துகிறேன். மொத்தம் 3 சம், அதில் 2 நீங்கள் பார்த்தாலே போதும். 2 சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அதுலேயும் சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டெப் அப்படியே வரும். அது கூட ஒரே ஒரு ஸ்டெப்பு வந்து ஆட் ஆகும். அது என்னதுன்னா டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம். ஓகேவா? இப்போ இந்த சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீமில் மொத்தம் 11 ஸ்டெப். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இதில் இந்த சம்மை வந்து டீட்டெயிலாக போடணுன்னா 10 பக்கம் கூட போடலாம். உங்களுக்கு 13 மார்க்குக்கு ரேஞ்சுக்கு நான் வந்து சுருக்கியிருக்கேன். ஓகேவா? எவ்வளோ ஷார்ட்டேஜ் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸை ஃபார்முலாஸ் வந்து நிறையா வந்து கோட் புக்கில் இருக்குது. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் போவோம். டிசைன் எ சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம். ஓகேவா? டிசைன் எ சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் பீம் டு ஷூட் எ ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் ஸ்பேன் வந்து 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. வித் ஆஃப் சப்போர்ட் வந்து 300 mm கொடுத்துருக்காங்க. லோட் வந்து சர்வீஸ் லோட் வந்து 5 kN/m கொடுத்துருக்காங்க. M20 FE415 கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா அசம்ஷன் பண்ண வேண்டிய வேல்யூஸ்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே தான் நீங்கள் ரிப்பீட்டடாக போட போகிறீங்க. ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸை அப்படியே பார்த்துக்கோங்க. இதில் பாதி வந்து ஸ்லாப்ஸ் யூனிட்லேயுமே வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் மோஸ்ட்லி 11 ஸ்டெப் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 8-7 போட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி 10 ஸ்டெப் மார்க் கண்டிப்பாக உண்டு. ஓகேவா? ஃபுல்லாக முடிச்சாலும் இல்லை. டயக்ராம் காமன் தான். சிங்லி டபுளினாலே இதுதான் டயக்ராம். ஸோ அந்த வேல்யூஸ் தான் இதில் எந்த ரேஞ்ச் மோஸ்ட்லி இதில் இந்த நம்பர்ஸ் அந்த அதில் கொடுக்க போகிற ராடோட டைமென்ஷன் இதெல்லாம் காமனாக யூனிட் 1னா இதை தான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன எழுதியிருக்கேனோ அதை அப்படியே வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. போதும். வேல்யூஸ் மட்டும் அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இப்போ கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிவன் டேட்டா எப்பயுமே சம்மில் எழுதுங்க. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு இந்த மாதிரி போட்டு எழுதுங்க. கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? அதில் அப்படியே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 1. 2வது என்னென்னா ஸ்பேன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. அதில் கிளியர் ஸ்பேன் ஒன்று, நமக்கு எஃபெக்டிவ் ஸ்பேன்னு ஒன்று இருக்குது. அதை நான் டயக்ராம் வச்சு சொல்கிறேன். அடுத்தது வந்து வித் ஆஃப் சப்போர்ட் கொடுக்கலினாலும் நீங்கள் 300 mm எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? கொஸ்டினில் கொடுக்கவே இல்லைனா நீங்கள் அசியூம் சொல்லிவிட்டு 300 mm வித் ஆஃப் சப்போர்ட்னு எடுத்துக்கோங்க. அடுத்து லோடு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க M20 FE415. சில டைம் M20 FE415 கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கலினாலும் நீங்கள் M20 FE415 எடுத்துக்கோங்க. இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து ஃபைண்ட் வந்து கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை அப்படியே எழுதுங்க. டிசைன் எ சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கான்கிரீட் பீம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் மார்க் உண்டுங்க. சில டைம் இது சேர்த்து 1 மார்க், சில டைம் 2 மார்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏதாவது பேஜ் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மார்க் எங்கேயா போட முடியுமான்னு பார்க்கும்போது இதுக்கெலாம் மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் ஸ்டெப் மார்க் உண்டு. அடுத்தது 3வது ஸ்ட்ரெஸ் வந்து இந்த எல்லா யூனிட்லேயுமே இந்த 3 ஸ்டெப் எழுதுங்க. ஸ்ட்ரெஸ் M20 FE415. இப்போ M20 வந்து கொஸ்டினில் கொடுக்கலினாலும் அதை தான் எடுத்துக்க போகிறீங்க. கொடுத்துருந்தாலும் அப்படியே எடுத்து எழுத போகிறீங்க. இல்லை M20ன்றது FCKவோட வேல்யூ, அது ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ, கான்கிரீட் ஸ்ட்ரெஸ்ஸு. FE415 வந்து அந்த ராடு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேவா? அதுதான் அந்த 20 இருக்கிறது தான் அதோட வேல்யூ. இங்கே 415 இருக்கிறது தான் FIயோட வேல்யூ, Newton/mm². முடிஞ்சிச்சு. 3 ஸ்டெப். தெளிவாக இருக்கீங்களா? இது எல்லா யூனிட்லேயும் ரிப்பீட் ஆகும். இந்த 3 ஸ்டெப்பை அப்படியே எழுத போகிறீங்க. ஓகேவா? அடுத்தது டைமென்ஷன் 4வது ஸ்டெப். இதே ஸ்டெப் தான் வந்து என்னது டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம்லேயும் ரிப்பீட் ஆக போகுது. அப்போ இதில் தெளிவாக இருங்க. எஃபெக்டிவ் ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் = 20. இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பீம்னு வரும்போது என்னது இந்த 20 நீங்கள் வரும். அடுத்தது ஸ்லாபுக்கு 25, 18 ஒன்று மாறும். டி பீம்க்கு இதெல்லாம் நான் அடுத்தடுத்த யூனிட்டில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம், டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் எஃபெக்டிவ் ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் = 20. இது பேஜ் நம்பர் 37 IS 456ல் உங்களுக்கு தியரியாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா அந்த பேஜில் போய் கண்டுபிடிச்சிக்கோங்க. இதை நீ மனப்பாடம் பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? எஃபெக்டிவ் ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் = 20. முடிஞ்சிருச்சிங்களா? அடுத்தது வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன். இப்போ நம்ம கொஸ்டினில் கிளியர் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க. இப்போ டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் புரியலைன்னா இங்கே சொல்கிறேன். இதுதான் வந்து பீம்.
இந்த பீம் தான் வந்து டிசைன் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக நம்ம வீடு கட்ட போகிறோன்னா படிப்படியாக பாட்டமில் ஃபவுண்டேஷனுக்கு மேலே வந்து காலம் நிற்கும், காலமுக்கு மேலே வந்து பீம் நிற்கும், பீமுக்கு மேலே எதை வச்சுருப்பாங்கன்னா ஸ்லாப் வச்சுருப்பாங்க. இதை தான் இந்த 5 யூனிட்டில் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ இது வந்து காலம். இது அடுத்தது 3வது யூனிட்டில் 4வது யூனிட்டில் காலம் வரும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த பீம் தான் உங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க, 4000ன்றது வந்து 4 மீட்டர்ன்றது கிளியர் ஸ்பேன். கிளியர் ஸ்பேன்னா நம்ம வால் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு ரூம்குள்ளே இருக்கீங்கன்னா அந்த ரூமோட 2 சைடு பாருங்கள். உங்கள் கண்ணுக்கு தெரிகிற வால் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் அந்த கண்ணுக்கு தெரிகிறது தான் வந்து 4000, அதாவது 4 மீட்டர் கிளியர் ஸ்பேன். உங்களுக்கு கிளியராக வியூ ஆகுது. எஃபெக்டிவ் ஸ்பேனுனா இந்த வாலோட பாதியிலேருந்து இந்த வாலோட பாதி வரைக்கும் இருக்கிறது தான் எஃபெக்டிவ் ஸ்பேன். அதுதான் இங்கே போட்டிருப்பேன் பாருங்கள். 4000 வந்து கிளியர் ஸ்பேனு. எஃபெக்டிவ் ஸ்பேனுன்றது 4300ன்னு ஏன் போட்டிருக்கேன்னா, இங்கே 4000 அதாவது 4 மீட்டர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதை எம்எம்மில் மாற்றினா 4000. அடுத்தது இதில் பாதி 300ல் பாதி, இங்கே 300ல் பாதி 150, 150. அப்போ ரெண்டுத்தையும் 3த்தையும் ஆட் பண்ணால் என்னது 4000, இங்கே ஒரு 150, இங்கே ஒரு 150, 4300. அதுதான் இங்கே போட்டிருப்பேன் எஃபெக்டிவ் ஸ்பேன். ஓகேங்களா? இப்போ எஃபெக்டிவ் ஸ்பேனை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதே மாதிரி எஃபெக்டிவ் டெப்த்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து சம்மே போட போகிறீங்க. இப்போ இந்த 4300ன்றது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் டெப்த் கிடச்சிருமா? எஃபெக்டிவ் டெப்த்துன்றது டி. ஓகேவா? அந்த டி வந்து என்னதுன்னா, என்ன வேல்யூ இருக்கோ அது கூட வந்து 50 mm ஆட் பண்ணால் அதுதான் ஓவரால் டெப்த்து. அந்த 50 mm என்னன்னா கவர். ஓகேவா? ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக கவர் வந்து அடிஷ்னலாக எக்ஸஸாக வந்து மேலே வந்து என்னது மார்ட்டர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. கான்கிரீட்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இதுதான் கவர்னு சொல்லுவாங்க. அது எல்லா யூனிட்லேயும் 50ன்னு வச்சுக்கோ. இப்போ கேபிட்டல் டின்றது ஓவரால் டெப்த்து. அப்போ ஸ்மால் டி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அது எஃபெக்டிவ் டெப்த்து. எஃபெக்டிவ் டெப்த்து கூட 50 ப்ளஸ் பண்ணால் ஓவரால் டெப்த்து. சில கொஸ்டினில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓவரால் டெப்த்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எஃபெக்டிவ் டெப்த்து தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு சம்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அப்போ எஃபெக்டிவ் டெப்த்து ஸ்மால் டி. அப்போ என்ன பண்ணணும், கேபிட்டல் டி கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து 50 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எஃபெக்டிவ் டெப்த்து. அதுதான் கவர் வந்து 50ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். சில டைம் கொஸ்டின்லேயே கவர் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலினா நீங்கள் 50ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ என்னது M20 FE415 50ன்னு கவர்னு அசியூம் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்தது என்னன்னா, வித் ஆஃப் சப்போர்ட் கொடுக்கலினா 300 mm அசியூம் பண்ணிப்பீங்களா? அடுத்தது என்னது, பி வேல்யூ. பி வந்து 200 mm அசியூம் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல் 200 mm அசியூம் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ யூனிட் 1ல் நம்ம 5ஓ 6ஓ அசியூம் பண்ணியிருக்கோம். கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் அதை எடுத்து போட போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த வேல்யூஸுமே மைண்டில் ஏற்றிக்கோங்க. வேல்யூஸை வச்சு சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ வந்து டைமென்ஷன் தெரிஞ்சிச்சு. ஸ்மால் டி, கேபிட்டல் டி, பி, எல் 4மே தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்தது என்னன்னா லோட் கால்குலேஷன். லோட் வந்து 5வது ஸ்டெப். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டெப்புக்கு மார்க்குன்னு சொன்னேன். நம்ம 4 ஸ்டெப் முடிச்சிருக்கோம். இப்போ 5வது ஸ்டெப் லோடோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா எப்பயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் வெயிட் கண்டுபிடிக்கணும். இப்போ பீம்னு கொடுத்துட்டாங்கன்னா பீமோட செல்ஃப் வெயிட் கண்டுபிடிக்கணும். ஸ்லாப்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸ்லாபோட செல்ஃப் வெயிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு டி இன்ட்டு 25. அந்த டின்றது ஓவரால் டெப்த்து, ஸ்மால் டி வராது. ஓகேவா? பி இன்ட்டு ஓவரால் டெப்த்து, டி இன்ட்டு 25. அந்த 25ன்றது என்னென்னா கான்கிரீட்டோட யூனிட் வெயிட். ஓகேவா? இப்போ கான்கிரீட்டுக்கு ஒரு யூனிட் வெயிட்டு, ஸ்டீலுக்கு ஒரு யூனிட் வெயிட் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த யூனிட்டில் எல்லாமே வந்து கான்கிரீட் தான். கான்கிரீட் பற்றி தான் படிக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது கான்கிரீட்டோட யூனிட் வெயிட் வந்து 25. அப்போ உனக்கு பி வேல்யூ 200ன்னு தெரியும். கேபிட்டல் டி வேல்யூ என்னது 250ன்னு தெரியும். 25ன்னு தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர் இந்த 25ன்றது நியூட்டன் பர் மீட்டர் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் வரும். ஓகேவா? அதோட யூனிட் கிலோ நியூட்டன் பர் மீட்டரில் தான் இருக்கும். ஸோ அதனால பி வேல்யூ டி வேல்யூ என்ன பண்ணணும்னா எம்எம்மில் வச்சு போடக்கூடாது, மீட்டரில் வச்சு போடணும். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். உன்னோட கொஸ்டினில் லைவ் லோடு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, அது சர்வீஸ் லோடை தான் லைவ் லோடு சொல்கிறாங்க. அது 5 கிலோ நியூட்டன் பர் மீட்டர்னு இருக்குது. அப்போ மீட்டர்னு இருக்குது. இதையும் நீ ஆட் பண்ணும்போது இது மீட்டரில் இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இதையும் வந்து என்ன பண்ணிட்டோம், மீட்டரில் வச்சு போட்டுட்டோம். பி வேல்யூ கேபிட்டல் டி வேல்யூ மீட்டரில் வச்சு போட்டோம். அப்போ 1.25. இங்கே வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 5 கிலோ நியூட்டன். அதுதான் சர்வீஸ் லோடு. டோட்டல் லோடுனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிற ஆன்சர் கண்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஃபேக்டர் லோடு கண்டுபிடிச்சிடணும். ஃபேக்டர் லோடுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அது என்னதுன்னா டோட்டல் லோட் கூட 1.5 மல்டிப்ளை பண்ணினா அது ஃபேக்டர் லோட். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினில் சர்வீஸ் லோடுன்னு கொடுக்காம ஃபேக்டர் லோடுன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஃபைனல் ஆன்சர் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்பு எதுவுமே போடாமல் டேரெக்டாக லோடு அப்படின்னு போட்டு ஃபேக்டர் லோடு ஈக்குவல் டு இந்த ஆன்சர்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தானா எழுதுவேன்.
இங்கே வந்து சர்வீஸ் லோடுன்னு மட்டும் கொடுத்ததுனால நீ செல்ஃப் வெயிட்டு அந்த சர்வீஸ் லோடோட ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1.5ஓட மல்டிப்ளை பண்ணுற அதுதான் ஃபேக்டர் லோட். இது ஞாபகம் வச்சுக்கோ, எல்லா யூனிட்லேயும் ரிப்பீட் ஆகும். அடுத்தது ஸ்டெப் 6 வந்து மொமெண்ட். இதுவுமே அப்படியே ரிப்பீட் ஆகிறது தான், அடுத்தடுத்த யூனிட் ரிப்பீட் ஆகிறது தான். எம்யூ நல்லா பார்த்துக்கோங்க, டிஆர்சி ஃபஸ்ட்டு 3 யூனிட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். இதில் வர்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறது டயக்ராம் சேஞ்ச் ஆகும். அதனால ஃபஸ்ட் யூனிட் கிளியராக இருந்தீங்கன்னா டி பீம், அடுத்த யூனிட்டில் டி பீமு, அது கூட ஷியர் கூட ஒரு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? 3வது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லாபுமே சேம் இதே ப்ரொசீஜர் தான். அது சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்குது. அது நான் அடுத்தடுத்த யூனிட் வரும்போது உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி இந்த 11 ஸ்டெப் வச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு ஸ்டெப் தான் ஒரு மாடலில் வேரி ஆகும். ஓகேவா? 4th யூனிட் மோஸ்ட்லி SP16 கோட் புக் வச்சே நிறையா போட்டுடலாம். ஆனால் அந்த கோட் புக் வச்சு போட்டாலும் உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அது. ஓகேவா? 5th யூனிட் ஒரு மாடல் இருக்குது. 5th யூனிட் ஃபூட்டிங்லேயும் இந்த ஸ்டெப்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இப்போ என்னது மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு WL²/8 இது ஃபார்முலா வந்து IS 456. நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே 2 கோட் புக் கொடுப்பாங்க. ஒன்று IS 456, இன்னொன்று SP16. அந்த SP16னா என்னென்னா அந்த IS 456ஓட டிசைன் எய்ட்ஸ் தான். ஓகேவா? அந்த டிசைன் எய்டட் புக் தான் அது வந்து SP16 சொல்கிறாங்க. 2 புக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த இதில் வந்து IS 456 பேஜ் நம்பர் 55ல் இந்த ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இல்லை டபிள்யூன்றது இந்த ஃபைனல் வேல்யூ இது கிடையாது. நான் ஆக்சுவலாக எப்பயுமே ஃபேக்டர் லோடு தான். அடுத்தடுத்ததில் எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஃபேக்டர் லோடை மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 9.38 இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எல் வேல்யூன்றது என்னது எஃபெக்டிவ் ஸ்பேன் கண்டுபிடிச்சிருப்பேன் இல்லையா, அதை எடுத்து போட்டுப்பேன். அடுத்தது டிவைட் பை 8. இப்போ என்னதுன்னா இங்கே வந்து கிலோ நியூட்டன் பர் மீட்டர்னு கண்டுபிடிச்சதுனால இங்கே எல் வேல்யூ மீட்டரில் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோ, இந்த இடத்துல 4300 அந்த மாதிரி எம்எம்மில் போடக்கூடாது. எந்த இடத்துல வந்து மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல எம்எம்மில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னு மறக்காமல் மைண்டில் ஏற்றிக்கோங்க. 4 யூனிட்டில் இதே ப்ரொசீஜர் தான் ரிப்பீட் ஆகுது. இங்கெல்லாம் வந்து இங்கே மீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த லோடு மொமெண்ட்டு ஷியர்லலாம் மீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எம்யூ லிமிட்டு அந்த எம்யூ லிமிட்டு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எம்எம்மில் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது எம்யூ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஆன்சர் கிடச்சிரும். அது வந்து கிலோ நியூட்டன் மீட்டர். நான் எம்யூவோட யூனிட் வந்து கிலோ நியூட்டன் மீட்டர். ஆன்சர் தப்பாக இருந்தாலும் யூனிட் தப்பு பண்ணிடாதீங்க. ஆன்சர் தப்பாக இருந்தாலும் அடித்து காட்டாதீங்க. ஓகேங்களா? இப்போ இதோட யூனிட் பார்த்திங்கன்னா கிலோ நியூட்டன் மீட்டர். இது கிலோ நியூட்டன் பர் மீட்டர். லோடு வந்து பர் மீட்டர்னு வரும். மொமெண்ட் வந்து கிலோ நியூட்டன் மீட்டர்னு வரும். இந்த கிலோ நியூட்டன் மீட்டரை வந்து நியூட்டன் எம்எம்மாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணால் 10⁶ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தப்பு பண்ணிடுவீங்க. ஏஎஸ்டி கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல எல்லாமே எம்எம்மில் போடும் போது இதையுமே எம்எம்மில் வச்சு போடணும். அப்போ நியூட்டன் எம்எம்மாக மாற்ற இதுங்க கிலோன்றது வந்து ஒரு 10⁻3, மீட்டரை எம்எம்மாக மாற்றுறது ஒரு 10⁻3. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 10⁶ முடிஞ்சிருச்சுங்களா? இதுதான் ஷியரோட ஃபார்முலா வந்து WL/2. இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் கோட் புக்கில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் எல்லா யூனிட்லேயும் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லும் போது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. WL²/8ன்றது எம்யூ வேல்யூ, VUன்றது WL/2. அப்போ 7 ஸ்டெப் இங்கேயே முடிஞ்சிருச்சு. சிம்பிள். அப்போ அடுத்த யூனிட்லேயும் 7 ஸ்டெப்பு, அடுத்த யூனிட்லேயும் 7 ஸ்டெப்புன்னு வரும்போது இந்த 7 ஸ்டெப் ரிப்பீட் தானே ஆகுது. அதில் ஒரு யூனிட்டை படித்தாலே போதும் சொல்கிறேன், ரிப்பீட்டட் ஆகுது. அப்போ ஒரு 5 மார்க் வாங்கினா கூட ஓரளவுக்கு நீங்கள் ஆக்சுவலாக 13க்கு 13 எடுத்தால் தான் நீங்கள் பாஸ்ன்னு இல்லை. 5 யூனிட் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 8 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஆனால் நான் இது பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் நான் சொல்லித்தரல. கிரேட் வந்து O கிரேடே எடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது எம்யூ லிமிட். இப்போ எம்யூ லிமிட் வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 0.138 FCK/BD². இது வந்து SP16ல் பேஜ் நம்பர் 10ல் ஒரு டேபிளில் இருக்கும். ஓகேவா? ஒரு டேபிள் வந்து காலமில் பிரித்து எம்யூ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு 415க்கு நேராக ஒரு ஃபார்முலா, 500க்கு நேராக ஒரு ஃபார்முலான்னு இருக்கும். நம்ம கொஸ்டினில் FE 415 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஃபார்முலா வரும். நீங்கள் அதை படித்து மைண்டில் ஏற்றிக்கிட்டாலும் ஓகே, இல்லைனா அந்த கோட் புக்கில் போய் பார்க்கணுனால பார்த்து எழுதுங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கோட் புக் அலோடு. ஓகேவா? காலேஜில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது என்னன்னா இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. இந்த இடத்துலேருந்து எல்லாமே எம்எம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ FCKன்றது 20. ரெண்டாவது வந்து Bன்றது வந்து 200.
டின்றது ஸ்மால் டி ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோ, அது 200 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடச்சிரும். இந்த ஆன்சரையும் இந்த எம்யூவோட ஆன்சரை கம்பேர் பண்ணி தான் இது வந்து சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீமா டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீமான்னு தெரியும். இப்போ வந்து எம்யூ கண்டுபிடிச்சிட்டோம், எம்யூ லிமிட் கண்டுபிடிச்சிடும். இந்த 2 இதை வச்சு தான் நீங்கள் சிங்கிளியாக டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீமான்னு கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு கொஸ்டினில் வந்து டிசைன் ஏ பீம் அப்படின்னு கேட்டுட்டாலே யூனிட் 1, ஓகேவா? அந்த யூனிட் 1ல் கொஸ்டினில் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம்னே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷனுக்குள்ளே நீங்கள் இந்த ஆன்சர் வரணும். இந்த எம்யூவாக இருந்தாலும் எம்யூ லிமிட்டாக இருந்தாலும் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை அடிக்காமல் ஏதாவது எங்கே சேஞ்ச் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷனுக்குள்ளார வந்து முடிங்க, உங்களுக்கு வர்ற மார்க் வரும். ஓகேங்களா? அடுத்தது என்னது, இந்த கண்டிஷனில் எம்யூ லிமிட். இப்போ எம்யூ லிமிட் அதிகமாக இருந்ததுன்னா அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன். அண்டர்னா என்னது, சிங்கிளி. ஆக்சுவலாக ஒரு சைடு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை மட்டும் நம்ம மெயினாக டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இப்போ ஒரு பீம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கீழேயும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, மேலேயும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த கீழே இருக்கிற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அதை மட்டும் என்ன என்ன திக்னஸில் இருக்கணும், அதோட டயாமீட்டர் எத்தனை, எவ்வளோ டயாமீட்டர், அதில் எத்தனை ராட் ப்ரொவைட் பண்ணுறோம், இதை ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து என்னதுன்னா சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இதுதான் மீன். மேலே வந்து ஆஸ் யூஷுவல் 2 நீங்கள் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். அதில் டபுளின்றதுன்னா அது என்னது, மேலே இருக்குது. இப்போ வந்து சிங்கிளின்னா என்ன பண்ணலான்னா மேலே வந்துட்டு ஒரு 10 mm ராடு 2 ப்ரொவைட் பண்ணி தான் ஆகும். ஏன்னா வந்து இதை வந்து நீங்கள் ஸ்டிரப்ஸ் வந்து கட்டணும் இல்லையா, மேலே 2 வைப்போம் ஆஸ் யூஷுவல். இந்த 3த்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுற சிங்கிளி. இதே டபுளின்னா என்னதுன்னா ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன், ஓகேவா? ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்னா என்னது, அதிகமாக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும், கீழேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ என்னது, மேலே 3 ப்ரொவைட் பண்ணலாமா இல்லை 2 ப்ரொவைட் பண்ணலாமா? இப்போ இவன் நார்மல்னால் 10ன்னு ப்ரொவைட் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல 20, 16 அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறது தான் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன்னா. 2 ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ கீழே இருக்கிற ஜோன் என்ன சொல்கிறாங்கன்னா டென்ஷன் ஜோன் சொல்லுவாங்க, மேலே இருக்கிற ஜோன் கம்ப்ரெஷன் ஜோன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ என் கை தான் வந்து ஒரு லோடு. இப்போ நம்ம இந்த பீம் மேலே நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த பீம் மேலே நான் நிற்கிறேன். நிற்கும் போது என்ன ஆகுனா இந்த இடம் பெண்ட் ஆகும், ஓகேவா? இப்போ நான் நிற்கிறேன்னா எக்ஸாம்பிள் நான் நின்னா பெண்ட் ஆகாது. ஒரு ஹெவி மெஷின்ஸ் எதாவது வைக்கிறோம், ஹெவி லோடு எதாவது கொடுக்குறோன்னா இப்படி தான் பெண்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இது ஆகுதுன்னா கம்ப்ரெஷன் ஆகுது, ஓகே? நம்ம அழுத்துறோம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகுதுன்னா என்னது, லென்த்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகும் இல்லையா? அப்போ இது என்னன்னா டென்ஷன் ஜோன், இது கம்ப்ரெஷன் ஜோன். அப்போ இந்த டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், கம்ப்ரெஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனில். இங்கே வந்து நம்ம சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனில் இந்த டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அப்போ ஒரே ஒரு ஏஎஸ்டி கண்டுபிடிச்சா போதும். அப்போ இந்த கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோ, எம்யூ லிமிட் அது ரெண்டும் வந்து எம்யூ லிமிட் அதிகமாக இருந்துச்சுன்னா, இதை விட அதிகமாக இருந்ததுன்னா அண்டர், அப்போ சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன். இந்த கண்டிஷன் நீங்கள் சால்வ் பண்ணபடி இதை நான் போட்டிருக்கேன், ஓகேவா? அடுத்தது மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த ஃபார்முலா வந்து ரிப்பீட்டடாக எல்லா யூனிட்லேயும் வரும், 4வது யூனிட்டை தவிர. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா பார்த்துக்கோ. இதை வந்து எத்தனை டைம் கேட்டால் கூட நான் பார்க்காம சொல்லுவேன், ஓகேவா? ஆனால் இந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 96ல் IS 456ல் இருக்குது, ஓகேவா? நீங்கள் ரிப்பீட்டடாக சம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுவுமே உங்கள் மைண்டில் ஏறிடும், ஓகேவா? இதுக்காக நீங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம் நான் சொல்கிறேன். இதுவுமே பேஜ் நம்பர் 96ல் இருக்குது, கோட் புக்கில் இருக்குது. கோட் புக் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உண்டு, ஓகேவா? இதில் எடுத்து எம்யூ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 10⁶ ஏன் போட்டிருக்கேன்னா, இந்த இடம் எல்லாமே எம்எம்மில் வச்சு போடணும், இதுவுமே எம்எம்மில் வச்சு போடுவேன். அதனால தான் இந்த எம்யூவோட வேல்யூ 10⁶ வச்சு போடுறோம். இங்கே போட்டிருக்கோம் பாரு, கண்டுபிடிச்சிருக்கோமா? எம்யூவோட வேல்யூ இன்ட்டு 10⁶, அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எம்யூ லிமிட் இதுக்கப்புறம் எங்கேயுமே சப்ஸ்டியூட் பண்ண மாட்டேன், எம்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். எஃப்ஐ வேல்யூ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், எங்கே இதே பாரு 20 நியூட்டன் பர் எம்எம், இதுலேயும் அடியில் எம்எம் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுற, எம்யூமே எம்எம்மாக மாற்றி நியூட்டன் எம்எம்மாக மாற்றி நீ கண்டுபிடிக்கிற. அடுத்தது என்ன, ஏஎஸ்டி தான் தெரியாது, ஏஎஸ்டி அப்படியே வச்சுக்கோ. டி வேல்யூ உனக்கு என்னன்னு தெரியும், 1 மைனஸ் ஏஎஸ்டி திரும்ப தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிற. எஃப்ஐ வேல்யூ தெரியும் 415, இது எல்லாமே தெரியுமா? அப்போ உனக்கு தெரிய வேண்டியது ஏஎஸ்டி மட்டும்தான். அந்த ஏஎஸ்டி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஈக்குவேஷன் மோடில் செட் பண்ணிவிட்டு போட்டாலும் ஓகே, டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி செட் பை லைனாக போட்டு ஒரு ஈக்குவேஷன் மோடில் கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்லை கேல்சியில் அப்படியே போட்டு கண்டுபிடிச்சாலும் ஓகே, ஓகேவா? இங்கே ஒரு ஆன்சர் வரும். அந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ப்ரொவைட் 3 பாஸ் ஆஃப் 20 mm டயா, 2 ஹேங்கர் பாஸ் வந்து 10 mm டயா. இது வந்து காமனாக யூனிட் 1னாலே இதை ப்ரொவைட் பண்ணிக்கும். அப்படின்னா என்னது,
இந்த அடியில் இருக்கிற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எத்தனைனா 3 ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ப்ரொவைட் 3 பாஸ். அதுதான் இந்த அடியில் இருக்கிற 3 ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். கிராஸ் செக்ஷன் இது லாங்னல்ஸ் வியூ. அப்போ வந்து இந்த 3ன்றது தான் இந்த ஒரே கோடாக தெரியுது. ஓகேவா? அதான் நாங்கள் போடுறோம் 3 நம்பர்ஸ் ஆஃப் 20 mm டயா. இந்த 3 ராடு மேலே இருக்கிற 2 என்னன்னா இங்கே 2 ஆங்கர் பார் 10 mm டயா. இது வந்து காமனாக ப்ரொவைட் பண்ணி ஆகணும். சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இதெல்லாம் டிசைன் பண்ண வேணாம். டேரெக்டாக 2 நம்பர்ஸ் ஆங்கர் பார்னு ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. என்னது 10 mm டயா. அடுத்தது என்னென்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து செப்பரேட்டாக டவு சி கண்டுபிடிச்சி அதை கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவீங்க. அதாவது இந்த ஸ்டிரப்ஸு அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு 13 மார்க்குக்கு வந்து டைம் எந்த அளவுக்கு டைம் பார்த்தோமோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணியிருக்கேன். இந்த சம்மு இன்னுமே லாங்காக போகும். இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவே ஒரு பேஜ் போகும். எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டானா இந்த ரேஞ்சுக்கு வரும், 1000 ரேஞ்சுக்கு வரும். ஓகேவா? ஒரு இந்த ஏஎஸ்டினா 1000 2000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஆன்சர் வந்து என்ன வருதோ அதை போட்டுக்காங்க. அப்படியே ப்ரொவைட் 3 பாஸ் ஆஃப் 20 mm டயா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது 2 ஹேங்கர் பாஸ் 10 mm டயா முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டவ் ஈக்குவல் டு VU by BD. இது பேஜ் நம்பர் 72ல் இருக்குது. இதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோ. கீழே வந்து ப்ரொவைட் 6 mm டயா 2 legged ஸ்டிரப்ஸ் 150 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். இப்போ வந்து இந்த ஸ்டிரப்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸ் மாதிரி அதுதான் வந்து இது. ஓகேவா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய ஸ்டெப்ஸ் இருக்குது. டவ்-சின்னு கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணிட்டு தான் மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா மேக்ஸிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நாமினல் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோன்னு பார்ப்போம். நீங்கள் அதெல்லாம் தேவையில்ல. டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதிருங்க. எல்லா சம்முக்குமே இந்த ஸ்டெப் எழுதிருங்க. இந்த ஸ்டெப் அப்படியே எழுதிருங்க. வேல்யூஸை மட்டும் மாற்றி போட்டுருங்க. இப்போ நான் வந்து 11 ஸ்டெப்பு இந்த டயக்ராம் இதுதான் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம்னா இந்த 11 ஸ்டெப் தான் அப்படியே எழுத போகிற. வேல்யூஸ் மட்டும் எங்கேயாவது சேஞ்ச் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி போட போகிறீங்க. ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த யூனிட்டில் இன்னொரு டாபிக் இருக்குது, டபிள்யூ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம். உங்கள் லக் இருந்ததுன்னா பார்ட் பிலையும் வந்து 11th கொஸ்டினில் இந்த கேட்டுட்டு பார்ட் சியில் 16th கொஸ்டின்லையும் இதை கேட்டாங்கன்னா 15 மார்க், அது இதில் 12 மார்க்கு 13 மார்க்கு. அது டார்கெட் இதில் 10 அதில் 12ன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த டார்கெட் வச்சா கூட உங்களுக்கு நல்ல கிரேட் கிடைக்கும். சரி, ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் வந்து டபிள்யூ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம் பார்ப்போம். ஓகே, பாய்ப்பா.